நாம் இன்றைக்கி இந்த புடலங்காயோட விதைகளை வைத்து ஒரு சட்னி பண்ண போகிறோம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. ஓகே, எப்போவுமே நம்ம இந்த மாதிரி விதையெல்லாம் த்ரோ பண்ணுவோம், ஆனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணிடவும் செய்யலாம், ஒரு 10 மினிட்ஸ் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு இந்த விதைகளை நம்ம சின்னதாக கட் பண்ணிடலாம். ஏன்னா வதங்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். நம்ம இப்போ கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறோம். இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதில் புளியும் சேர்க்கலாம். புளி சாதாரணமாக நம்ம சட்னிக்கு ரொம்ப கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும், அப்படின்னு செய்யலாம். இப்போ நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸு இஞ்சி எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாவோட காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்காக ஒரு கடாய் சுடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இந்த ஆயில் சூடானதும் அதில் உளுத்து பருப்பு சேர்க்குறோம். ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சட்னி. பாருங்கள், ஒரு 3 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்க்குறேன். அது கூட பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். பெருங்காயத்தோட பீஸ் இருந்தால் அதையும் இந்த டைமில் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுத்து பருப்பு சோக்கிற வரைக்கும் நம்ம அதை ரோஸ்ட் பண்ணணும். ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. இது நிறம் மாறினதும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாறி நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே இந்த பிளேட்டில் மாற்றிடுறேன். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பாருங்கள், இதை மாற்றி வைக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் நாம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த புடலங்காய் விதைகளை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த ஒரு பவுலுக்கு தான் இருந்தது அது. அது கொஞ்சம் வதங்கட்டும். பார்த்திங்களா, கொஞ்சமாக வதங்கிடுச்சு. ஒரு 50% வதங்கிடுச்சு அந்த விதைகளெல்லாம். அது கூட நம்ம பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துடலாம்.
இப்போ வந்து நம்ம விதையை எது பவுலில் எடுத்தோமோ அதே அளவுக்கு துருவின தேங்காயும் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டேன். இதோடையெல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப சுவக்க வதக்கணும்னு இல்லை, தேங்காயோடையெல்லாம் பச்சை வாசம் போனால் மட்டும் போதும். கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசம் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுக்கலாம். இப்போ வந்து இது ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு 2-3 சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த உளுத்த பருப்பை போட்டு அரைக்கலாம். ஓகே, பாருங்கள். இப்படி கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் அந்த உளுந்து பருப்பையும் அதை கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், நம்ம புடலங்காய் விதை சட்னி சூப்பராக கிடச்சிருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டு தக்கபடி எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட இந்த விதைகள். ஓகே, நம்ம எல்லாம் வதக்கி வைக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகவும் செய்யாது. இது வந்து நாம் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான புடலங்காய் விதை சட்னி, டேஸ்டியும் ஹெல்த்தியுமான சட்னி நல்லா கிடச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ.